சென்னையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ள அருண் ஐபிஎஸ் கூறியிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதால் சட்டம் ஒழுங்கு மற்றும் திமுக அரசு மீது கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் பணியிட மாற்றப்பட்டு புதிய காவல் ஆணையராக அருண் ஐபிஎஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள ஆணையரக அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சென்னையில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே முதன்மையான பணி என உறுதிபட தெரிவித்தார். சென்னையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை இருக்கும் எனவும் சென்னை மாநகர ஆணையராக பொறுப்பேற்றுள்ள அருண் தெரிவித்தார். குற்றங்களை கண்டுபிடிக்கவும் போக்குவரத்து சிக்கல்களை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியவர் தன்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்த முதலமைச்சரின் நம்பிக்கையை நிறைவேற்றுவேன் என்றும் தெரிவித்தார்.